ஹே காய்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் வந்து பப்ளிக் ஹாலிடேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மட்டாரிக்கி டே, அதாவது பார்த்தீங்கன்னா மௌரி நியூ இயருங்க. அதனால எல்லாருக்கும் இன்னைக்கு லீவு. சரி, எல்லாரும் வீட்டில் இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரிஸ்கோஸில் வந்து ஆஃபர் போட்டிருப்பாங்க. கிச்சனுக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ் தேவைப்படுதுங்க. அதனால சரி சொல்லிட்டு சேல் ஏதாவது போட்டிருப்பாங்க, கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அதனால தான் அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் போயிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா ஹெண்டர்சனில் இருக்க பிரிஸ்கோஸ் போயிட்டுருக்கோங்க. வியூ எவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குல்ல. பிரிஸ்கோஸ் வந்தாச்சுங்க. உள்ளே போய் பார்ப்போம் என்ன சேல் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. உள்ளே நுழைஞ்சதும் பார்த்திங்கன்னா இந்த முன்னாடியே வந்து இந்த பிளாங்கெட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அப்படியே வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். சரி, ஆல்ரெடி 3 இருக்குது. சரி, இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டேன். நார்மல் பெட்ஷீட்ஸ் எல்லாம் இருக்குதா. சரி, ஒரு பிளாங்கெட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். வின்டரில் வந்து நைட் டைமில் பார்த்திங்கன்னா மைனஸில் போதான்னு தெரில, ஆனால் வந்து 3 டிகிரி 2 டிகிரிலாம் போகுது. குளிராக இருக்கிறதுனால ஒரு பிளாங்கெட் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா சரி நம்ம என்ன வாங்க வந்தோமோ அதை வாங்க போகணுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிச்சன் யூட்டென்சில் செக்ஷனுக்கு வந்துட்டேங்க. நான் வந்து நம்ம ஊர்லலாம் இந்த பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் கிண்ணங்க நிறைய இருக்கும்ல, அந்த மாதிரி குழம்பு ஊற்றுறதுக்கு பொரியலுக்கு அதெல்லாம் வைக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வாங்கணுன்னு வந்தேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் நிறைய இதுக்கு மூடி இல்லை. சிலது வந்து அவனில் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி கிளாஸில் இருந்தது, அதுக்கு இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி வேணான்னு சொல்லிவிட்டு கடைசியில் வந்து நான் வந்து செராமிக் இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா கெரோசோல் வித் அதுக்கு வந்து லிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதுதான் வாங்கினேன். அப்படியே வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாங்கணுன்னு ரொம்ப ஆசைங்க. சரின்னு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இன்றைக்கி வந்து மட்டாரிக்கி டே, அதாவது மௌரி நியூ இயருங்க. சரின்னு சொல்லிவிட்டு ரோடெலாம் பார்த்திங்கன்னா காலியாகவே இருந்தது. எல்லோரும் வீட்டில் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கடையிலையும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு யாருமே இல்லை, ரஷ்ஷாகவே இல்லை. ஒரு 4-5 பேர் தான் வந்து இருந்தாங்க. நான் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினச்சேன், பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. எல்லோரும் வீட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் சரி ஏதாவது ஒரு தவா எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன். ஏன்னா இந்த செக்ஷனில் வந்து காஸ்ட் அயர்ன் அந்த தவா மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, எல்லாம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை ஸ்டாக் இல்லையான்னு தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவுல்ஸ்லாம் வந்து வெயிட்டாகவே இல்லைங்க, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. சரி, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறது எடுத்தால் நல்லா ரொம்ப நாள் லைஃப் வரும்னு சொல்லிவிட்டு இதை சும்மா பார்த்தேன். ஃபஸ்ட்டு இது தான் எடுத்தேன், அதுக்கப்புறம் வந்து இது வேண்டான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாடல் வந்து எடுக்க போயிட்டேன். ஸோ இந்த இதில் ஒன்று எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா $55, ஆனால் ஆஃபர் இல்லாமல் $100ன்னு போட்டிருந்துச்சு. ஆஃபரோட $50. கடைசியாக வந்து இதோட ரேட்லாம் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் நல்லா லைஃப் வரும், அதனால் சரி இது வந்து லிட்டோடவும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு 2 சின்ன சைஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 1 குழம்புத்துற மாதிரி பெரிய சைஸ் எடுத்துட்டாங்க. அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கினேன் ஏடியனுக்கு. அது வாங்கிட்டு எப்பயும் போல் வந்து எல்லா செக்ஷனையும் போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த செக்ஷனில் வந்து எனக்கு எப்பயுமே வந்து ரொம்ப பிடிக்குங்க சுற்றி பார்க்குறது. நமக்கு பசங்களுக்கு ஏதாவது பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணுறதுலாம் வந்து இங்கே இருக்க இந்த கப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அழகாக வந்து நம்ம கிஃப்ட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஃபுட்டு இந்த மாதிரி இதில் சர்வ் பண்ணாலும் நல்லாயிருக்குங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். டைனிங் டேபிள்லாம் நம்ம வாங்கினோம்னா அழகாக வந்து அதில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே சுற்றி பார்த்துட்டே சொல்லிகிட்டே வந்திருந்தேன். என்னென்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதான் பிரிஸ்கோஸில் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் சேல் ஆஃபர் இருக்கும் போது நம்ம வந்து வாங்கிக்கலாம்.
இந்த தட்டை பார்த்ததுமே அப்படியே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறது. சரி இது ஒன்றே ஒன்று மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சா மேலே வந்து இந்த பவுலும் சூப்பராக இருந்தது. அதுக்கு மேலே வந்து இது இந்த சூப் பவுலாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. சரி நம்ம இதை அப்புறமா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். இதோட டிசைன்ஸ் அந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒன்று $7 நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி காட்டினது வந்து ஒன்று வந்து $10. சரி நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பிரிஸ்கோஸ் உள்ள நிறைய பேர் இல்லை, யாருமே இல்லை. அதனால் கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு வந்து எடுக்க முடியாது. அப்படியே வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டே வந்து பில் கவுண்டர் செக்ஷன் போயாச்சுங்க. எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி கிச்சன் யூட்டென்சில்ஸ்லாம் வாங்குறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ட்ரெஸ்ஸஸை விட பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து செடிங்க, கார்டனிங் அது ரிலேட்டட் வாங்குறது ரொம்ப பிடிக்குங்க. பிஸ்கோஸ்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோங்க. ஆக்சுவலி வந்து மெயினாக வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு ஆஃபர் போட்டிருப்பாங்க எல்லா இடத்துலையும். அந்த மாதிரி ஒரு சாக்கு சொல்லி கூப்பிட்டா தான் வருவாங்க. அதுக்கு தான் கூட்டிகிட்டு போனேன். என்ன சொல்கிறது, ஓகே வாங்க போகலாம், என்னென்ன வாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பிளாங்கெட் வாங்கினேன். ஸோ வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, பயங்கரமாக குளிருது. அதனால சரின்னு சொல்லிட்டு பிளாங்கெட் ஒன்று வாங்கினேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 99.99 காட்டுது. அது வந்து -74 ப்ரொமோஷன் ஏதோ போட்டிருக்காங்க. -74ல் இதோட ப்ரைஸ் வந்து $25 இந்த பிளாங்கெட்ஸ். இது யாருக்கு ஆரன் உனக்கா ஆட்ரியனுக்கா இல்லை நான் எடுத்துக்கிறேன். ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் பாட்டில் இந்த இருக்குது. ஏட்ரியன் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வந்து தொலைக்கிறான். 2 வாரம் வந்து கொடுத்தே விடலை. தொலைஞ்சதை தேடி எடுத்துகிட்டு வரனா கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டே வரல. ஸோ அவர் வந்து தொலைச்சிட்டே இருக்கா வாட்டர் பாட்டில். சரி ஹோப்ஃபுல்லி இதை வந்து பத்திரமா வச்சுக்கணும். இந்த வாட்டர் பாட்டில் வந்து 39 போட்டு ஆஃபர் வந்து -$30 போட்டு $9 இடிப்பேன். நார்மல் டைமில் வந்து இந்த ப்ரைஸ் தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு கொஞ்சம் ஆஃபர் நல்லா போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேசரோல். இது இல்லை, இது 2 குட்டி. எவ்வளோ இது போட்டிருக்கு. இது வந்து ஒவ்வொன்றும் வந்து $79 ஃபஸ்ட்டு போட்டிருந்தது. அதுக்கப்புறம் -47 போட்டு $30 இது. $30 ரெண்டுமே சேர்த்து $30. அப்போ இது வந்து ஒன்று வந்து $15 இது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டீலில் இருக்கிறது தான் பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா கவர் எதுவுமே இல்லை. இது வந்து வித் லிட்டோடையே வந்துச்சு. அதனால் இது 2 எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கடைசியில் வந்து இதுதான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இது $100 போட்டிருக்கு. -55 அப்படின்னு போட்டுட்டு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $54. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் வரும். அதனால தான் இந்த மாதிரி வாங்கினேன். நான் 10 இயர்ஸ்க்கு பேக் ஊர்லேருந்து என்ன எடுத்துகிட்டு வந்தேனோ அந்த பாத்திரம் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து சிங்கப்பூரில் வாங்கினது எதுவுமே சின்னதாக வாங்கினது, பெருசாக வாங்கிட்டேன். இப்போ குழம்புலாம் செஞ்சால் அதை ஊற்றி வைக்கிறதுக்கு, பொரியல் அது மாதிரி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக எதுவுமே இல்லை. அதனால சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா லைஃப் ரொம்ப இருக்கும். ஏன்னா கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணோம். பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். அதனால தான் இந்த மாதிரி வாங்கினேன். ஸோ என்னோடய பர்ச்சேஸ் வந்து இது. எப்பயுமே வந்து காஸ்கோ பிரிஸ்கோஸ்லாம் போனோம்னா பில்லு பார்த்ததும் அவ்வளோ ஷாக் ஆகும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து $120 காலி பண்ணிட்டேன். இதுக்காக தான் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஆனால் வந்து இன்றைக்கி மட்டரைக்கு ஆஃபர் நிறைய, மட்டர்னிக்கி டே ஆஃபர், அதாவது மௌரி நியூ இயர்
ஆஃபர் போட்டிருப்பாங்க, சேல் நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். அம்மா க்ளோஸ்அப்பில் வச்சுன்னா ரொம்ப ஓவராக இருக்கும்டா, கொஞ்சம் தள்ளி. நீ பசங்க எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. ஏரன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். அதனால தான் ரொம்ப கிட்ட வந்தானா, அதனால எனக்கே பயமாக இருக்கும்டா கிட்ட பார்த்தான்னு சொல்லி தான் தள்ளி நிற்க சொன்னேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா $120 காலி பண்ணிவிட்டேன். திட்டு வாங்கிட்டே தான் வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒர்த் தான். இது வந்து வின்டரில் ரொம்ப குளிருது, அதனால பிளாங்கெட், அப்புறம் வாட்டர் பாட்டில், அப்புறம் வந்து கிச்சன் யூட்டென்சில்ஸ் 3 வாங்கினேன். ஸோ இதுதாங்க என்னோடய பர்ச்சேஸ். ஸோ நீங்கள் ஆக்லாண்டில் இருக்கீங்களா, இந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் போட்டிங்கன்னா எத்தனை பேர் போய் வாங்குவீங்க? முக்கியமாக நான் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் வாங்க போவேன், இல்லைனா வந்து கார்டன் ஐட்டம்ஸ், செடி அந்த மாதிரி ஏதாவது பார்க்க போவேன். சம்டைம்ஸ் ட்ரெஸ்ஸு இருந்தால் ப்ரிஃபர் பண்ணுவேன். மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் இங்கே வாங்க மாட்டோம், ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கி வாங்கினது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் எங்களோட அப்டேட்ஸை நான் வந்து டே டு டே இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.